எதுக்காக கூடியிருக்கோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த 3 மாசம் பயிற்சியோட பலனா நம்ம இங்க கூடியிருக்கோம். இங்க வந்து நமக்கு தலைமை தாங்கி வரவேற்க யார் யார் வந்திருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம பயிற்சி எடுத்த கோமட்சு மற்றும் நம்மளுடைய ஃபோரம் ட்ரஸ்ட் அவர்களும் கூட இவங்களையும் பார்த்திருப்பீங்க. நம்ம மைக்ரோசெட் மேனேஜர் 1 and 2, இவங்க வந்து ஜோனல் மேனேஜர். இவங்களை பார்த்திருக்க மாட்டீங்க, நாங்க தான் பார்த்திருக்கோம். சரியா? இவங்க அனைவரையும் வருகன்னு வரவேற்கிறோம். கோமட்சு அப்படின்னா வாடிய பெயரை கண்டதெல்லாம் வாடினேன்னு சொல்லி வள்ளலார் சொன்னார். அது இரக்கம். தேடிய பொருளை தேடியவர்களுக்கு தேடி சென்று கொடுப்பது வந்து ஈகை. இந்த பழமொழிக்கு ஏற்ப இருக்கிறது வந்து நம்முடைய கோமட்சு தான் இந்த பழமொழிக்கு சரியான உதாரணம். அவங்கதான் வந்து நமக்கு ஃபோரம் ட்ரஸ்டோட இணைஞ்சு பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஃபோரம் ட்ரஸ்ட பத்தி சொல்லணும் அப்படின்னா, இவனென ஆராய்ந்து அவன் செய்ய அவன் கண் விடல் சொல்லி சொல்வார். திருவள்ளுவர் வந்து ஒரு திருக்குறள்ல சொல்லுவார். இவர் வந்து இந்த செயலுக்கு வந்து நம்ம ஒரு கருவியா பயன்படுத்தி நிதி நிர்வாகம் முதலியவற்றை கண்டு அவங்க கிட்ட கொடுத்தோம்னா கரெக்டா இந்த பணி வந்து என்ன பண்ணும், சிறப்பா அமையும் அப்படின்றதுக்கு வந்து நம்முடைய ஃபோரம் ட்ரஸ்டும் அதுக்கு பாத்திரமா வந்து நம்ம பெரிய தம்பி சாரும் நம்ம எழுந்திருக்கோம். சோ இவங்க எல்லாம் சேர்ந்து நம்முடைய பின்தங்கிய மக்களுக்கு, அதாவது நம்முடைய வருமானம் பொருளாதாரம் இதற்காக வந்து பின்தங்கிய மக்களுக்காக ஒரு பயிற்சி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வம் கொண்டு நம்முடைய என்ஜிஓவை தேர்ந்தெடுத்து நமக்கு கொடுத்துருக்காங்க. போன வருஷமும் கொடுத்தாங்க. இந்த வருஷம் வந்து கொஞ்சம் அதிகப்படியான நபர்களுக்கு வந்து இந்த பயிற்சியை கொடுத்துருக்காங்க. இந்த பயிற்சி வந்து உண்மையிலேயே வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஏன்னா இன்னைக்கு வந்து எந்த காலத்திலயுமே வந்து டிமாண்டா இருக்கிற தொழில் வந்து என்ன தொழில் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த தையல் தொழில். சரி, ஓகேவா? இதை வந்து சிறப்பிக்க வந்த இவங்க அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவிக்கணும். என் பேர் ரச்சினா, நான் பெரம்பூர்ல இருந்து வரேன். எங்க குழு பேர் வந்து என்ஜே மகளிர் குழு. நாங்க வந்து இப்ப சேமிப்பு வந்து 10,000 ரூபாய் வச்சிருக்கோம். இதுல வந்து இந்த மகளிர் குழு சேர்ந்ததுனால எங்களுக்கு வந்து ரொம்ப பெனிஃபிட்டா இருக்கு. ஏன்னா எதனா ஒரு ஃபீஸ் கட்டணும்னா கூட பக்கத்துலதான் போய் கடன் வாங்குவோம், வட்டிக்கு வாங்குவோம். அந்த மாதிரி இல்லாத பட்சத்துல இந்த மகளிர் குழு சேர்ந்ததுனால உள்கடன்ட்டு எங்களுக்கு கொடுக்குறாங்க. அந்த உள்கடன்ல எங்களுக்கு மாசம் கம்மியாவும் கட்டுறோம். அது எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. அது மட்டும் இல்லாம இப்ப வந்து எங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க 3 மாசமா டைலரிங். இந்த 3 மாசத்துல வந்து எங்களுக்கு தனிப்பட்ட முறையில ஒரு பிளவுஸ் எடுத்து அளவு எடுத்து தைக்கிற அளவுக்கு எங்களுக்கு தன்னம்பிக்கையா கொடுத்துருக்காங்க. ஒருத்தருக்கு வந்து நாங்க தைச்சு கொடுக்குற அளவுக்கு எங்களுக்கு தைரியம் இருக்கு. அது மட்டும் இல்லாம எங்களுக்கு இந்த 3 மாசத்துல சுடிதார், பிளவுஸ், பிரின்சஸ் கட் பிளவுஸ் அதெல்லாம் கூட எங்களுக்கு கத்து கொடுத்துருக்காங்க. எங்க டைலரிங் மேடம் பேரு வந்து லதா மேடம் அவங்க பேரு. அவங்க வந்து உண்மையிலே இந்த மாதிரி எல்லாம் பொறுமையா இந்த 3 மாசத்துக்கு இந்த வந்து நாங்க ஒரு டவுட் எதனா கேட்டா கூட எங்களுக்கு உண்மையா கோவப்படவே மாட்டாங்க. என்ன டவுட் ஃபர்ஸ்ட்ல இருந்து திருப்பி கேட்கணும் அப்படின்னு அவங்களும் இது பண்ணுவாங்க. ஒரு பிளவுஸ்ல என்ன ஆல்டரேஷன் பண்ணோம், என்ன இது அதெல்லாம் சொல்லி கொடுப்பாங்க, பொறுமையா சொல்லி கொடுப்பாங்க. ஆனா எங்களுக்கு கோவப்பட்டதே இல்லை. இந்த 3 மாசத்துல எங்களுக்கு எப்படி ட்ரைனிங் முடிஞ்சதே தெரியல. எல்லாமே எங்களுக்கு கற்றுக் கொடுத்து இந்த பயிற்சி எங்களுக்கு பயன்படுத்திட்டு இந்த கோமட் இதுவா 4 வருஷம் எங்களுக்கு உதவி செய்ததுக்கு நன்றி. வணக்கம். வணக்கம் மேடம், நல்லா இருக்கீங்களா? எல்லாம் பேசலாமா? ஓகேவா? உங்க எல்லாரையும் சந்திச்சதுல ரொம்ப மகிழ்ச்சி. நான் இந்தியன் பேங்க் மைக்ரோசாட் சேட்பட்ல இருந்து வரேன். என்னோட பெயர் அமிர்தவள்ளி. சரிங்களா? சோ மோஸ்ட் ப்ராப்ளம் இந்த குரூப்ல எல்லாருமே இல்லையா? நீங்க ஆமா இல்லன்னா எல்லாம் நல்லா சாப்பிட்டுட்டு தூங்குற மோட் இது இல்லையா? நல்லா தூங்குற மோட்ல கொண்டு உட்கார வச்சிருக்கீங்க. எல்லாரும் ஆக்டிவா ஒரு 10 நிமிஷம் தான் பேசுவேன். சரிங்களா? பேசுறத இன்புட்ஸ் நீங்க எடுத்துக்கிட்டு வெளியே போகலாம். சரிங்களா? எங்களை எல்லாரையும் இங்க இன்வைட் பண்ணதுல ஃபர்ஸ்ட் நம்மளோட ஓஎம்சி ட்ரஸ்ட் ரொம்ப கஷ்டம் மட்டும் இல்ல, தொழில் பண்ணி சம்பாதிக்கணும். அதுக்காக தானே உள்ள வந்திருக்கீங்க. சோ அதுக்கு மெயினா என்ன வேணும்? தொழில் கத்துக்கணும். சோ இத ஃபர்ஸ்ட் தொழிலை கத்து கொடுக்கறது யாரு? ஓரன் ட்ரஸ்ட். கோமட்சு அவங்க ஸ்பான்சர் பண்ணாம உள்ள நீங்க வர முடியாது. சோ அவங்க ஒரு ஜோரா கிளாப் பண்ணுங்க. ஓகேவா? செகண்ட் ஓரன் ட்ரஸ்ட் இல்லாம நீங்க இல்ல, நாங்களும் இல்ல இல்லையா? சோ உங்களுக்கு ஒரு ஜோரா கிளாப் பண்ணுங்க. சூப்பர் பண்ணி கலந்துச்சா எல்லாருக்கும்? பத்துல கலையவே இல்ல, நல்ல ஜோரா கிளாப் பண்ணுங்கம்மா. Thank you so much. சரியா? சோ இந்த பேங்க்ல உங்க எல்லாருக்குமே குழுவா லோன் கொடுக்கறோம் இல்லைங்களா? நீங்க எல்லாருமே தையல் கத்துக்கிட்டீங்க. ஃபர்தரா ஒரு தொழில்ல எல்லாருமே ஈடுபட போறீங்க. சரிங்களா? கரண்டா பாத்தீங்கன்னா பொட்டிக் தொழில் ரொம்ப நல்லா இருக்கு. ஆமாவா இல்லையா? ட்ரெயினர்ஸ் கேட்டா உங்களுக்கு தெரியும். ஒரு பொட்டிக் ஆரம்பிக்கணும்னா மினிமம் எவ்வளவு வேணும்?
1 lakh வேணும், ஆமாவா இல்லையா? மினிமம் 50,000 வேணும். அதை தர நாங்க தயாரா இருக்கோம் உங்களுக்கு. இண்டிவிஜுவலா பண்ணணும். சரிங்களா? ஒண்ணுமே தேவையில்லை. நீங்க பிசினஸ் பண்ற ஒரே மோட்டிவ் இருக்கணும். வாங்கின பணத்தை கரெக்டா கட்டணும். இது 2 இருந்தா போதும்ல? போதுமா இல்லையா? நீங்க ஒரு 10 பேருக்கு வேலை கொடுப்பீங்க இல்லையா? சாரும் ஜாஸ்தி எங்களுக்கு நிறைய ட்ரைனிங் கொடுங்க மேடம், நிறைய பணம் தான் கொடுக்குறீங்க, ட்ரைனிங் பத்தல அப்படின்றாங்க. நல்ல ட்ரைனிங் உங்களுக்கு கொடுக்குறாங்க. கத்துக்கிட்டு அப்படியே விட்டுறாம இதை ஒரு தொழிலா கன்வெர்ட் பண்ணுங்க. சரிங்களா? இன்னைக்கோ ஒரு நாள் ஒரு மைக்ரோசாஃப்ட் மேனேஜர் வந்து ஒரு மீட்டிங்ல பேசினாங்க. இந்த காதுல வாங்கி இந்த காதுல விட்டுட்டு இறங்கி படியில போயிட்டோம், 3 மாடி ஏறி வந்தோம்னு இருக்க கூடாது. சரிங்களா? இதுல ஒரு 10 பேராவது தொழில் முனைவோட வரணும் அப்படின்னு நான் வாழ்த்துறேன். சரிங்களா? நீங்க வந்தீங்கன்னா இன்னும் 10 பேருக்கு வேலை கொடுக்கணும். சரிங்களா? சோ 50,000 கொடுக்க நாங்க ரெடியா இருக்கோம். அது வாங்க யார் ரெடியா இருக்கா? கை தூக்குங்க. ஏமா எல்லாரும் கை தூக்கலாமா? நீங்களுமா? எல்லாரும் ரெடியா இருக்கணும். சிரிச்சோம் போனோம்னு இருக்க கூடாது. சரியா? சோ நல்ல ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க. அந்த ட்ரைனிங் அந்த புக்ஸ பார்த்தாலே ரெஃப்ளெக்ட் ஆகுது. சரிங்களா? சோ நீங்க இன்னும் 10 பேருக்கு கத்து கொடுங்க. சரியா? கத்து கொடுப்பீங்களா? சோ நீங்க என்ன வாக்குறுதி எனக்கு கொடுப்பீங்க சொல்லுங்க. நான் உங்களுக்கு சொல்லிட்டேன், குழுவா வந்தாலும் லோனு, இண்டிவிஜுவலா வந்தாலும் லோனு. நாங்க லோனு தான் கொடுக்க முடியும். நீங்க என்ன பண்ணணும்? பெரிய தொழில் முனைவோர் ஆகி இன்னும் 10 பேர் கூட்டிட்டு வரணும் எங்க பேங்க்கு. மேடம், நாங்க உருவாக்குன தொழில் முனைவோர் இவங்க எல்லாம். நீங்க இவங்களுக்கும் லோன் கொடுங்க, நீங்களும் பயன்பெறுங்க, நாங்களும் பயன்பெறுறோம். கம்மியான வட்டிமா, 10 மாசத்துல வாங்கி 10 மாசத்துல கட்டினா எவ்வளவு வட்டி? 1 ரூபாய் கூட இல்லம்மா, 1 ரூபாய் கூட இல்ல, 10.45 தான், 80 பைசா தான் லோனு. நீங்க அத 24 மாசத்துக்கு கடத்தி பேங்க் நல்லா வாழ ஒண்ணும் இல்ல, 10 மாசம்னா 10 மாசத்துல கட்டிடுங்க. சரிங்களா? கட்டுவீங்களா? நீங்க எனக்கு என்ன வாக்குறுதி தருவீங்க சொல்லுங்க. ஒரு ஆள் 10 பேர் உருவாக்குவாங்க. ஒரு ஆள் ஒவ்வொருத்தர் அட்லீஸ்ட் ஒருத்தர் கத்து கொடுங்க. சரிங்களா? நீங்க எத்தனை பேர் இருக்கீங்க? ஒரு 40 பேர் இருப்பீங்களா? 60 பேர் இருக்கீங்க. 60 பேருக்கு இன்னும் 60 பேருக்கு இந்த தொழிலை கொண்டுட்டு போகணும். சரிங்களா? So first of all, I thank everyone sir. நீங்க very very good initiative. So your totally supporting. என் நேம் புவனேஸ்வரி. நான் வானவில் மகளிர் குழுல இருந்து வரேன். அருணாச்சலபுரம் அடையாள இருக்கேன். நான் வந்து பாத்தீங்கன்னா 3 இயர்ஸா குழு நடத்திட்டு வரோம். நாங்க எங்களோட சேமிப்பு வந்து பாத்தீங்கன்னா 18,000 ரூபாய் இருக்கு சேமிப்பு மட்டும். இப்ப உள்கடன் பாத்தீங்கன்னா எங்களுக்கு இப்போ ஃபீஸ் கட்டும் போது, குழந்தைங்களுக்கு ஃபீஸ் கட்டும் போது நாங்க ஃபர்ஸ்ட் ஜுவல்ஸ் தான் ஃபீஸ் கட்டுவோம். அப்ப ஜுவல்ஸ் வைக்கும் போது எங்களுக்கு 2% 3% இன்ட்ரெஸ்ட் போடுவாங்க பேங்க்ல. இப்ப நாங்க குழு மூலமா இருக்கிறதுனால 1% இன்ட்ரெஸ்ட் நாங்க போடுறோம். அந்த பணமும் எங்களுக்கு பின்னாடி எங்களுக்கே தான் அந்த பணமும் கிடைக்கும். ஸோ இது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு இந்த குழு நடத்துனது. இப்ப பேங்க் லோன் பாத்தீங்கன்னா, பேங்க் லோனும் எங்களுக்கு வந்து பெரிய எதுனா ஒரு பெரிய ஒரு ஃபீஸ் கட்டுறதோ, எதுனா ஒரு ஃபங்க்ஷனுக்கு எப்படி நாங்க செய்யறதோ, அதுக்கு வந்து எங்க பேங்க் லோன் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஒரு ஃபங்க்ஷன் நடத்தினா கூட நாங்க ரொம்ப கஷ்டமா இருக்கும், நகை வச்சு பண்றப்பல இருக்கும். இப்ப குழு இருக்கிறதுனால அந்த பணத்தை எடுத்து நாங்க ஒரு ஃபங்க்ஷன் நடத்திக்க முடியுது. எங்களால எங்க வாழ்வாதாரமும் மேம்பட்டுதான் வருது. இதனால இப்ப பாத்தீங்கன்னா எங்களுக்கு வந்து கோமர்ஸ் அண்ட் ஃபோரன் ட்ரெஸ் மூலியமா டைலரிங் கிளாஸ் ஒண்ணு அரேஞ்ச் பண்ணிருந்தாங்க. 3 months கோர்ஸ், ஃப்ரீ கோர்ஸா. சோ இதுல போய் நாங்க டைலரிங் கத்துக்கிட்டோம். இப்ப என் ஹஸ்பண்ட் பாத்தீங்கன்னா ஒரு 30,000 சேலரி வாங்குறாருன்னா எனக்கு ஒரு 20 நாள்ல அந்த சேலரி முடிஞ்சு போயிடும். மீதி இருக்க 10 நாள் வந்து நாங்க ரொம்ப கஷ்டப்படணும். என்ன பண்றது. இப்ப நான் ஒரு டைலரிங் கிளாஸ் கத்துறதுனால என்னால வந்து போனா ரன் பண்ண முடியும். அதை வச்சு நான் வந்து அது மீதி இருக்கனால கூட என்னால ரன் பண்ண முடியும். சோ இது எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. இதனால நான் வந்து தனியா தொழில் செஞ்சு தனியா நான் முன்னேறலாம். ரொம்ப தேங்க்ஸ் கோமர்ஸ் அண்ட் ஃபோரம் ட்ரஸ்ட்டுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அதாவது பொதுவா வந்து கீழக்கரையில இருந்து தென்கோடியில இருந்து கீழக்கரையில இருந்து பாத்தீங்கன்னா செத்துங்குருத்தார் வள்ளல் சீதக்காரி பரம்பரையில வந்தவங்க தான் மேடம். சரிங்களா? சீதக்காரி பரம்பரை தெரியும் இல்லையா? அதான் வந்து வள்ளல் வந்து பாராட்டிய இது ஒண்ணு புலவர் வந்து என்ன செய்வாங்கன்னா, மன்னர்களோட குறுநில மன்னர் வந்து பாடுவாங்க. பாடும்போது வந்து பொண்ணு பொருள் எல்லாமே வந்து வாழ்த்தி பரிசா அடிப்பாங்க. அப்படி பண்ணும்போது அவங்க என்ன செய்யறாருன்னா, ஒருத்தர் வந்து புலவர் வந்து பாடுறாரு, நீ நாளை மறுநாள் வா அப்படின்னு சொல்லி ஒரு இதை வந்து சொல்லி ஒரு கேட்டுட்டு நாளை மறுநாள் வாப்பா அப்படின்னு சொல்லிடுறாரு. ஏன்னா அவர் பொண்ணுக்கு கல்யாணம் வச்சிருக்கு இருந்தா அவர் வறுமையில வர்றாரு. வந்தாலும் வந்து இவர் பாக்குறாரு, வள்ளல் வந்து இறந்துடுறாரு. இறந்தவொன்னே என்ன செய்யறாங்க அப்படின்னா, அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன செய்யறாரு, கல்லறையில போயிட்டு அந்த இது பாடுறாரு. இது பண்ணிட்டு நான் உங்களை நம்பி வந்தேனே அப்படின்னு சொல்லி இந்த கை வந்து ஆட்டோமேட்டிக்கா வெளியில வருது. அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு வேல்யூவான மோதிரம் இருக்கு. அதுல வந்து அந்த இதை எடுத்துட்டு போயிட்டு அவங்க வந்து மேரேஜ் பண்றாங்க. அந்த வள்ளல் பறவைகள் வந்தவங்க மேடம்.
மேடம் வந்து இது வரைக்கும் வந்து எதையுமே எதிர்பார்க்கல. மேடம் வந்து என்னன்னா பெண்கள் வந்து நல்லா இருக்கணும், சாரும் சரி மேடம் சரி பசங்களும் சரி எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா இந்த இது வந்து ஃபோரம் ட்ரஸ்ட் ஆரம்பிச்சது 4 பெண் குழந்தைகள். மேடம் பேரு மரியம். 4Mன்றது எல்லாருமே வந்து மைமுனா மணால் முத்து இது அந்த மாதிரி வந்து எம்னு மணால் எல்லாமே 4M வரும். மேடம் பேர் மரியம். அதனால வந்து 4Mன்னு வச்சுட்டு எல்லாருக்கும் வந்து பாவர்ட்டினா என்னன்றது தெரிய வைக்கணுன்றக்காண்ட மேடம் வந்து நம்ம பசங்களை வந்து வெளியில கொண்டு வரணுன்றக்காண்டி அந்த இடத்துலதான் வந்து கொண்டு வந்தாங்க. ஆரம்பிக்கும் போது நாங்க வந்து 2005 இருந்து ஆரம்பிச்சோம். இன்னைக்கு டேட் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 2400 குழுக்கள் வந்தது. இப்ப கவர்மெண்ட்ல வந்து ஒரு சில இதெல்லாம் வந்ததுனால இப்ப 1200 குழுக்கள் சென்னை ஸ்லம்ல வந்து ஃபுல்லா எல்லா ஸ்லம்லயும் இருக்கும். கிட்டத்தட்ட வந்து 250 கோடி லெண்டிங் வாங்கி கொடுத்துருவோம். மேடம் சொன்னாங்க இல்லையா டெபாசிட் வச்சிருக்காங்கன்னு. இப்ப இந்தியன் பேங்கே அதை வாழ வச்சுட்டு இருக்கிறது வந்து பொதுவா அந்த இந்தியன் பேங்க் சிசி பேங்க் எல்லாத்துக்குமே அதுன்றது ஃபோரம் தான் செஞ்சுட்டு இருக்கோம். நான் வந்து ஒன் டைம் மீட்டிங்ல கூட வந்து நான் வந்து பேசுவேன். இங்க வந்து லோன் வாங்குறீங்க எல்லாமே பண்றீங்க, எங்களுக்கு கோமர்ஸ் லோன் ட்ரைனிங் கொடுக்குறாங்க, உங்களுக்கு சிஎஸ்ஆர் ஃபண்ட் எல்லாம் யாருக்கோட கொடுக்குறீங்க, நாங்க 250 கோடிக்கு வந்து லெண்டிங் வாங்கி கொடுக்குறோம் அப்படின்னா இந்த வருஷத்துக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து நெருக்கி வந்து 37 கோடி ரூபா லெண்டிங் வாங்கி கொடுக்கும். இந்த வருஷத்துல வந்து இது வரைக்கும் வந்து 37 கோடி ரூபா லெண்டிங் வச்சிருக்கோம். அட்லீஸ்ட் வந்து எங்க மக்களுக்கு வந்து ஏதாவது ட்ரைனிங் மற்றது சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நான் வந்து ஒவ்வொரு டைம் ஏன்னா எங்க மேடம் வந்து சொல்லிக்கோங்க ஒரே வார்த்தை சொல்லுவாங்க, எப்போ பார்த்தாலும் லோன்ன்றீங்களே எங்க நம்ம மக்களுக்கு வந்து நீங்க அவங்க என்ன செய்யறாங்க எதுக்காண்டி இருந்து நீங்க போறீங்க அப்படின்னுவாங்க. அதனால வந்து நான் ஹெட் ஆஃபீஸ் முதல்ல வந்து பேசிட்டு வச்சுட்டு இருக்கோம். மேடம் வந்து நிறைய வந்து பெண்களை வந்து நிறைய வரணுறாங்க. நம்ம குழுல வந்து வந்தவங்க சும்மா சர்வசாதாரண ஆட்கள் வரல, நிறைய சூசைட் பண்ணவங்க எல்லாம் வந்திருக்காங்க. அவங்க எல்லாம் அது பண்ணிருக்காங்க. வீட்டை விட்டு வெளியில வராதவங்க என்ன செய்யறாங்க, அப்படியே வந்து வீட்டுக்குள்ள வந்து டோர் லாக் இப்ப வந்து நிறைய வந்து ஆனா வந்து இன்னமும் இருக்கு லேடிஸ் மத்தியில டோர் லாக். கல்யாணம் ஆகி இது போறாங்க டக்குனு என்ன செய்யறாங்க வெளியில வராம இருக்காங்க. அப்படி ஆட்கள் எல்லாம் வெளியில கொண்டு வச்சு இன்னைக்கு வந்து நம்ம ட்ரைனிங் எல்லாம் கொடுத்து இன்னைக்கு வந்து இது தன்னார்பட்ட ஏரியாலாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸ்போர்ட் யூனிட்டே வச்சு நடத்திட்டு இருக்காங்க. அந்த மாதிரியே வந்து நம்ம வந்து டெவலப் பண்ணிருக்கோம். பொதுவா வந்து இப்ப நம்ம வந்து ஏதோ ட்ரைனிங் கொடுத்தோம் ஏதோ பண்ணணும் அப்படின்றது வரக்கூடாது அப்படின்றது மேடம் வந்து என்னன்னா அவங்க என்ன சொன்னாங்க, ஒரு வார்த்தை சொன்னாங்க, எங்கேயாவது கேட்டீங்களா, நான் வந்து பேச மாட்டேன் செயல்லதான் காமிப்பேன் அப்படின்வாங்க. அப்படியே வந்து என்ன நடக்குது எப்படின்றத வந்து கரெக்டா வந்து சாஃபா வந்து கரெக்டா வந்து கண்டுபிடிச்சு இருந்தாங்க. இந்த ட்ரைனிங்னா ஏதோ வந்து எல்லாரும் வந்து கொடுத்தோம் 10ஓட வந்து 11 அப்படின்னு இருக்க கூடாது. கரெக்டா கொடுத்து அந்த இது வந்து மிஷின் கொடுக்கறதுக்கு அந்த இது பண்ணிருக்கணும். லாஸ்ட் இயர் வந்து பாத்தீங்கன்னா அந்த 25 பேருமே வந்து பிசினஸ் பண்ணிருக்காங்க. இப்ப இந்தியன் பேங்க்ல வந்து நேற்று பேசி இருந்ததுல வந்து அவங்க என்ன சொன்னாங்கன்னா ஒரு அசூரன்ஸ் கொடுத்துருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த முடிச்சவங்களுக்கு கூட நாங்க வந்து உங்களுக்கு லோன் தர்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, நீங்க கரெக்டா செஞ்சு கரெக்டா பண்ணிருந்தா நாங்க போறோம் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து சும்மா இதுக்கு கிடையாது. ஏதோ வந்து சாரோட இது வந்து சரி மேடம் சரி ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா மேரேஜ் உடனே கிஃப்ட் காம்ப்ளிமெண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு 50,000 1 லட்சம் இப்படிதான் கொடுத்துட்டு வந்துருந்தாங்க. எல்லாமே வந்து நிறைய ஹெல்ப் பண்ணாங்க எஜுகேஷன் மற்றவரி இது. ஆனா ஒரு இன்னோவேட்டிவா வந்து ஆரம்பிக்கணும் அப்படின்றக்காண்டி மீனை பிடிச்சி சாப்பிடுங்கன்னு சொன்னோம்னா அது என்ன செய்வாங்க, சாப்பிட்டு ஜீரணிச்சுட்டு மறுபடியும் என்ன செய்றாங்க, மீன் பிடிக்காம புடிச்சு கொடுத்தது வந்து. ஆனா அதே தூண்டிலையும் மீனையும் இது தூண்டில கொடுத்து நீ நேரடியா போயிட்டு இது இப்படி பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி கத்து கொடுத்துரும் அப்படின்னா அவருடைய ஃபியூச்சர் பூராமே நல்லா இருக்கும் அப்படின்ற கணிதம் இருக்கும். நம்ம வந்து போன ட்ரஸ்ட் வந்து சும்மா சர்வசாதாரணமா இல்ல, நிறைய ஹெல்த் ட்ரைனிங் கொடுத்துருக்கோம். கிட்டத்தட்ட வந்து சென்னையில வந்து ஒரு 60,000 பேருக்கு ஒவ்வொரு குழுக்கள் மெம்பருக்கு வந்து ஹெல்த்னா என்ன சுகாதாரத்தை பத்தி கொடுத்துருக்கோம். அப்புறம் அதுக்கு வந்து கவுன்சிலிங் சென்டர் வந்து 32 ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல வந்து 32 டிஸ்ட்ரிக்ட் இருந்துச்சு. 32 டிஸ்ட்ரிக்ட்லயும் சோசியல் வெல்ஃபேர் கூட வந்து நம்ம ஃபண்டு கொடுத்து நிறைய பண்ணிருக்கோம். அதுக்கு வந்து சோசியல் டிஃபென்ஸ்ல இல்ல அதாவது ஒரு சில தவறான பாதைகள்ல வந்து லேடிஸ் போறாங்க, அவங்களை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க, அவங்களுக்கு வந்து ஒரு சில ட்ரைனிங் எல்லாம் கொடுத்துருக்கோம். சிறார் பள்ளிகள்ல வந்து திருத்துறைக்காண்டி வந்து அந்த இதுல கொடுத்துருவோம். அப்புறம் வந்து இதுல வந்து பாத்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர்ல வந்து பாத்தீங்கன்னா வேஸ்ட்லேண்ட் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ல வந்து நிறைய பண்ணிருக்காங்க. கபாத் ட்ரிங்கிங் வாட்டருக்கு ட்ரிங்கிங் பர்பஸ் மற்றதுக்கெல்லாம் பண்ணிருக்கோம். இதெல்லாம் வந்து நிறைய வந்து இதெல்லாம் வந்து நம்ம பண்ணிருக்கோம். அதுல வந்து கோமர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா கைலாஸ் சார் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சிலர் வந்து என்னை எதிர்த்து உங்களுக்கு போகப்பா அப்படின்றாரு. ஏன் அப்படின்னா நான் வந்து என்னை பொறுத்த மட்டும் வந்து எல்லாருக்கும் கொடுக்கணும் எல்லாருக்கும் சொல்லணும் அப்படின்றது அவர் சொல்லுவாரு. எங்களுக்கு சார் நாங்க வந்து இத்தனை குழுக்கள் வச்சிருக்கோம், எங்களுக்கு நிறைய சொல்லுங்க சார் அப்படின்னு சொல்லி அவர் போகும்போதே வந்து நான் ஃபைட் பண்ணிருப்பேன். இந்த சார் வந்து நான் அப்படிதான் கேட்டேன், சார் எங்களுக்கு வந்து 100 பேரா கொடுத்தா நல்லா இருக்கும் சார் அப்படின்ட்டு. ஆனா அவங்க என்ன சொல்லிட்டாரு, எங்களுக்கு வந்து உங்களை மாதிரி வந்து நிறைய ஆர்கனைசேஷன் இருக்கு, நிறைய பேருக்கு நாங்க சப்போர்ட் பண்ணோம் அப்படின்ற மாதிரி வந்து பண்ணி இந்த இதுலயே வந்து பாத்தீங்கன்னா இந்த 35 பேரை வந்து நீங்க இந்த 35 பேரும் நீங்க வந்து உங்களுக்கு தெரிஞ்ச ஆட்களை வந்து நீங்க வந்து பெருசா வந்து கஷ்டப்படுறவங்கள நீங்களே உருவாக்கி நிறைய நீங்க சப்போர்ட் பண்ணுங்க. நாங்க வந்து போரம் வந்து உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சப்போர்ட்ல இருக்கோம். சரிங்களா, உண்மையிலேயே வந்து இந்த தேங்க்ஸ் வந்து கோமர்ஸுக்கும் மேடருக்கு வந்து உண்மையிலேயே இந்த தேங்க்ஸ் சொல்லணும். ஏன் அப்படின்னா கிடைக்காது. எல்லாரும் வந்து என்ன செய்வாங்க, ஒன்று ட்ரைனிங் கொடுப்பாங்க, ஃப்ரீ ட்ரைனிங் கொடுக்குறாங்க. ட்ரைனிங் கொடுத்தா வந்து எல்லாரும் முடிச்சு ஏதோ வந்து நிறுவனம். ஆனா வந்து நான் வந்து ஒவ்வொரு டைம் வந்து குரூப்ல வாட்ச் பண்ண சொல்லி
உண்மையிலே சொல்ல போனா டீச்சர்ஸ் வந்து உண்மையிலே எஃபோர்ட் எடுத்தாங்க. கரெக்டா வந்து எல்லாத்தையும் எதுவும் சொல்லி 3 டீச்சர்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து உண்மையிலே என்னன்னா அவங்களெல்லாம் கூப்பிட்டு கூட மோட்டிவேட் பண்ணி நிறைய அது பண்ணி நம்ம வந்து பண்ணியிருக்கோம். அதனால வந்து இந்த இது வந்து எப்பொழுதுமே வீண் போகாது. மேடம் சொன்னாங்க இதுல 10% வரணும்னு. எங்க மக்கள் வந்து 10% இல்லை மேடம், 100% கொண்டுறது எங்களுடைய வேலை. 100% அது வந்து மாற்றமே இல்லை. நாங்க வந்து போரம் ஆரம்பிச்சதே வந்து பாத்தீங்கன்னா ஏதோ வந்து எல்லாரும் ஆரம்பிச்சாங்க, ஏதோ பண்ணாங்க அப்படின்றாங்கல்ல. எங்க வந்து எல்லாருமே வந்து என்ன சொல்றாங்கன்னா இந்த ஃபெயிலியர் அப்படின்னாங்க. ஆனா ஃபெயிலியரை சக்சஸ் காமிக்கிறதா மேடத்துடைய வேலை. ஏன் அப்படின்னா அந்த அளவுக்கு வந்து நாங்க வந்து எஃபோர்ட் போட் பண்றோம். எங்களுடைய ஸ்டாஃப் எல்லாருமே சப்போர்ட் பண்றாங்க. மேடம் ஃபுல்லா ஊக்கம் கொடுக்குறாங்க, நிறைய சப்போர்ட் பண்றாங்க. மொழி குழுக்களுக்கு நேரடியாக விசிட் பண்றாங்க, எல்லாமே இது பண்றாங்க. அதனால வந்து நிறைய வந்து சப்போர்ட் இருக்கு. நீங்க வந்து அதனால வந்து நல்லா இந்த சான்ஸை வந்து பயன்படுத்திட்டு ஒரு ஸ்டெப் தெரிஞ்சுக்கலாம். இன்னும் வந்து நான் 10 ஸ்டெப் ஏறுவேன், நல்லா முன்னேறணும் அப்படின்றதுதான் இந்த வாய்ப்புகளை பயன்படுத்திடுங்க. கண்டிப்பா வந்து கோமர்ஸுக்கு நம்ம போராட்டத்துக்கு நன்றி சொல்லுவோம். வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். அதுவும் மேலும் வந்து இங்க பயிற்சியாளருக்கு நீங்க அந்த ஒரு கைத்தட்டல் கொடுத்தா நல்லா இருக்கும். ஏன்னா கடந்த 3 மாசமா உங்களை வந்து ஒரு சிறந்த ஒரு தையலாளரா உருவாக்கி இருக்காங்க. இதை நீங்க வந்து வெளியே போய் நீங்க இதை பயன்படுத்தும் போது எதுக்கான வருமானம் நீங்க சம்பாதிக்கணும் கண்டிப்பா உங்க மனசுல நினைச்சுக்கணும். அதுக்காக நீங்க எல்லாரும் கைத்தட்டணும். 2வது, இந்த பேங்க் ஆபீசர் வந்திருக்காங்க, மேனேஜர் வந்திருக்காங்க. அவங்க ஆல்ரெடி நிறைய சொல்லியிருக்காங்க. இது வந்து ஆரம்பம் தான். இதுக்கப்புறம் வந்து கடன் கொடுக்கறது வந்து அவ்வளவு சீக்கிரம் கிடையாது. கடன் வந்து அவ்வளவு சீக்கிரம் யாரும் கொடுக்க மாட்டாங்க. நிறைய வெரிஃபிகேஷன் ஆகும். உங்களை மாதிரி சின்ன தொழில் பண்றவங்களுக்கு வந்து கவர்மெண்டே நிறைய விஷயங்கள் வந்து என்கரேஜ் பண்றாங்க. அதுல இந்த மாதிரி ஒரு மேனேஜ்மெண்ட்ல இருந்து வந்து உங்களுக்கு சொல்லும் போது டைரக்டா உங்களுக்கு லோன் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால அவங்களுக்கு ஒரு கைத்தட்டல். இதை கடந்து பாத்தீங்கன்னா போரம், நாங்க வந்து ஒரு பணம் கொடுக்கறவங்க தான். அதை வந்து எந்த அளவுக்கு வந்து பயன்பாட்டுக்கு போகுதுன்றதுக்கு வந்து ஒரு அடிக்கல் மாதிரி ஒரு எங்களுக்கு ஒரு விருது மாதிரி இருக்கிறது வந்து போரம் ட்ரஸ்ட். அவங்களுக்கு நீங்க ஒரு கைத்தட்டல் கொடுக்கணும். கொமர்ஸ் சொல்றேன். எங்க கம்பெனி பாத்தீங்கன்னா ஒரு வெளிநாட்டு கம்பெனி. கடந்த ஒரு 20 வருஷமா இந்த சென்னையில இருக்கோம், உரகடத்துல இருக்கோம் ஒரு கம்பெனி. அதுல நாங்களாம் வந்து ஒரு பணியாளர்கள், மேனேஜர், GM லெவல்ல இருக்கோம். இந்த கம்பெனி வந்து உலக அளவுல ஒரு 65 இடத்துல இருக்கு. நாங்க வந்து இந்த பணம் எல்லாம் வந்து எப்படி வருது அப்படின்னு பார்த்தா, நாங்களும் ஒரு தொழிலாளர்கள் தான். எங்க தொழிலாளர்களோட வருமானத்துல ஒரு பங்கு சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டின்றது ஒரு பணம். அப்படின்னா எங்க தொழிலாளர்கள் பணம் உங்களுக்கு வருதுன்னா நீங்களும் ஒரு தொழிலாளராக இருந்து இன்னொரு பணத்தை நீங்க அதை கரெக்டா பயன்படுத்தி அந்த பணத்தை இன்னொருத்தருக்கு, இதுதான் வந்து இந்த சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு நம்ம கவர்மெண்ட்ல ஒரு திட்டம் இருக்கு. இந்த திட்டத்தை நீங்க எல்லாரும் சரியா பயன்படுத்தினீங்கன்னா உங்க வாழ்க்கை எங்களை மாதிரி நிறைய பேர் பணம் தரத்துக்கு ரெடியா இருக்கும். ஆனா இந்த திட்டத்தை கரெக்டா செயல்படுத்துறதுக்கான போரம் ட்ரஸ்ட் நாங்க எல்லாரும் சேர்ந்து இதை வந்து ஒரு நல்ல ஒரு பயன்பாட்டு திட்டமா ஆக்கணும்ன்றது நான் ரொம்ப வேண்டிக் கொள்கிறேன் உங்க எல்லாருக்கிட்டையும். அது தவிர இந்த ப்ராஜெக்ட் புக்ஸ் எல்லாம் நிறைய பார்த்தோம். எல்லாரும் வந்து ரொம்ப அற்புதமா பண்ணியிருக்காங்க. இது வந்து கத்துக்கிறதெல்லாம் வெளியெல்லாம் போனா எனக்கு தெரிஞ்சு நிறைய காசு. இப்போ புட்டிக்லாம் வெளியே ட்ரைனிங்லாம் போனீங்கன்னா நிறைய காசு, இதுக்கெல்லாம் நிறைய பணம் செலவாகும். இது பணம் செலவாகி கத்துக்கிட்டு நீங்களே மிஷின் வாங்கி நீங்களே போய் லோன் வாங்கி இதை ஸ்டார்ட் பண்ணோன்னா அதுக்கு வந்து ரொம்ப கஷ்டம். இப்போ வந்து ஃப்ரீ எஜுகேஷன் 3 மாசம், அதுக்கு அடுத்தது வந்து ஃப்ரீ மிஷின்ஸ் தராங்க, உங்களுக்கு லோன் வசதிக்கும் ஏற்பாடு பண்றாங்கன்னா இதெல்லாம் வந்து எல்லாருக்கும் கிடைக்காத ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்கு. இந்த வாய்ப்பை சிறப்பா பயன்படுத்தி உங்க வாழ்வாதாரம் நீங்க மேலும் முன்னேறணும். ஏன்னா எங்களை மாதிரி பிள்ளைங்க உங்க வீட்டுல இருப்பாங்க, நிறைய பேர் வீட்டுல அவங்களோட சின்ன சின்ன படிப்பு செலவுக்கு இதெல்லாம் பண்ணீங்கன்னா அந்த பசங்க வந்து வாழ்க்கையில நல்ல மேல வந்தாங்கன்னா எங்களை மாதிரி 4 பேருக்கு இன்னொரு உதவி பண்ணுவாங்கன்றத நான் மனப்பூவா எதிர்பார்க்கிறேன். நன்றி. என் பேர் ஜெரினா தேவி. ஒரு 10 வருஷமா இந்த இடத்துல குழு நடத்திட்டு இருக்கோம். இந்த பேயில எங்களோட சேமிப்பு வந்து இப்போதைக்கு 55,000 ரூபாய் கிட்ட இருக்கு. எங்களுக்குன்னு எங்களோட அக்கௌண்ட்ல சேவிங்ஸ் எங்களோட பேர்ல இருக்கு. இது எங்களுடைய என்ன சொல்றது, நாங்க இதுல வந்து எல்லாருமே ஒரு சுய தொழிலா பண்ணிட்டு இருக்கோம். நானா வந்து மெட்டீரியல் எடுத்து சேல் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ அது கூட இந்த தையல் கிளாஸ்க்கு போய் டெய்லரிங் கிளாஸ் கத்துக்கிட்டு எங்களால சுயமா ஒரு துணி தச்சு எல்லாருக்கும் கொடுக்க முடியும். இப்போ ஒருத்தருக்கு வந்து நாங்க வந்து தனியாவே அளவெடுத்து எங்களால தைக்கக்கூடிய அளவுக்கு எங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை எங்களுக்கு வந்துருக்கு. அந்த தன்னம்பிக்கை கொடுத்தது இந்த கோமர்ஸ் போரம் ட்ரஸ்ட் மூலியமா தான் எங்களுக்கு கிடைச்சிருக்கு. நாங்க ஒரு 3 மாசமா இந்த கிளாஸ்ல போய் கத்துக்கிட்டு எங்களால தனியா சுடிதாரு, பிளவுஸ் எல்லாமே தனியா தைக்க முடியும். அந்த தன்னம்பிக்கை எங்களுக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. நல்லாவே கோச்சிங் கொடுத்துருக்காங்க. எங்களுக்கு இந்த அளவுக்கு 3 மந்த்ல இந்த அளவுக்கு கோச்சிங்
ரொம்ப எங்களுக்கே ஒரு அதிசயமா தான் இருக்கு. இந்த அளவுக்கு எங்களால் தனியா செப்பரேட்டா தைக்க முடியும்ன்றத எங்களுக்கு கொடுத்தது அவங்கதான். 2வது வருஷம் வந்து நாங்க ஃபோரம் ட்ரஸ்டோட சேர்ந்து ஒர்க் பண்றது. நம்ம ஹரி சார் சொன்னாரு, எங்க கம்பெனில வேலை செய்யக்கூடிய எம்ப்ளாயிஸ் உடைய உழைப்புனால வந்த லாபம் அதுல ஒரு பகுதியை வந்து நாங்க இந்த மாதிரி செலவு பண்றோம். இந்த மாதிரி நிறைய என்ஜிஓஸ் எங்க கூட வேலை பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஒரு கடந்த 2 வருஷமா வந்து இந்த தையல் மிஷின் கொடுக்குற இதுவை வந்து நாங்க மற்ற என்ஜிஓ கிட்ட கொடுக்காம ஃபோரம் மூலியமா பண்றோம். போன வாட்டி முதல் முறையா பண்ணும்போது எங்களுக்கு முழு திருப்தி இதுல இருந்தது. நம்ம மேடம் வேற வந்து நிறைய பேசினாங்க, நிறைய சொன்னாங்க இல்லையா? இல்ல அதெல்லாம் இல்ல, அவங்களுடைய அனுபவத்தையும் ரியலி அவங்க சொன்ன விஷயத்தையும் நான் ஒவ்வொன்றுத்தையும் இங்க உட்காந்து யோசிக்கும் போது ஒரு நாளைக்கு 300 - 400 ரூபாய் சம்பாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இல்லையா? நம்ம மேடம் என்ன சொன்னாங்கன்னா, பேங்க் மேடம் நாங்க 1 லட்சம் ரூபா தரோம், 10 மாசத்துல எங்களுக்கு கொடுங்கன்னாங்க. ஸோ நான் கனெக்ட் பண்ணி பார்த்தேன். இன்னொரு அம்மா வந்தாங்க இங்க இந்த பிளவுஸ் தைக்கிறதுக்காக, எங்க கிட்ட காமிச்சு இந்த பிளவுஸ் தைச்சா ஒரு பிளவுஸுக்கு 500 ரூபாய் கிடைக்கும் சார் அப்படின்னாங்க. 500 ரூபாய்னா கிட்டத்தட்ட 200 பிளவுஸ் தைச்சா போதும். அந்த அம்மா சொல்றது ஒரு நாளைக்கு 400 ரூபா, இவங்க சொல்றது 200 பிளவுஸ். இது பண்ண முடியுமா அப்படின்னா சாத்தியமே, எல்லாம் உங்களோட உழைப்புல தான் இல்லையா? 1. 2வது வந்து அந்த அம்மா கேட்ட கேள்விக்கு பதில் வந்து மேடம் என்ன சொன்னாங்கன்னா, நாங்க முதல்ல கொடுத்துருக்கோம், கொடுத்ததை வச்சு நீங்க பண்ணிட்டு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வரும்படியில நீங்க பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஆனா முதல் முறையா வந்து நம்ம பெரியசாமி சார் வந்து இப்ப நம்ம பேசும்போது, பெரிய தம்பி பேசும்போது அப்பயே நான் சொன்னேன், அவர் அப்பயே என்ன பண்ணாரு, எங்க கிட்ட அட்வான்ஸ்டு மிஷின் தான் கேட்டாரு. எங்க மக்கள்லாம் வந்து நல்லா தைப்பாங்க, கோச்சிங்லாம் நாங்க கொடுத்து நல்லா பண்ணிடுறோம், நீங்க பெரிய மிஷினா கொடுங்கன்னா கேட்டாரு. உண்மையில அதுதான். ஆனா கொமாட்ஸோடைய கொள்கைகள் என்ன சொல்லுதுன்னா வந்து, எதையுமே ஆரம்பிக்கும் போது சிறியதா ஆரம்பிக்கணும், அப்புறம் நம்மளுக்கு வளர்ச்சி தேவை. ஸோ கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வளரணும். அதுதான் வந்து வாழ்க்கையில ஒரு உந்தே இல்லையா? இன்னைக்கு இருக்கிற இடத்துலயே நம்ம இன்னைக்கே நின்று இங்க அடுத்த வருஷமும் இங்கே நிக்கிறோம், அதுக்கு அடுத்த வருஷமும் இங்க நிக்கிறோம்னா ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம என்ன ஆகணும், முன்னேறணும். ஸோ வளர்ச்சி இருக்கணும். இது வந்து கொமாட்ஸோட பிலாசபி. ஸோ அது பிரகாரம் நான் அவர்கிட்ட சொன்னது என்னன்னா, சார் ஃபர்ஸ்ட் நாங்க வந்து இந்த சாதாரண தையல் மிஷினை தரோம், இதை வச்சுக்கிட்டு நீங்க பண்ணுங்க, கொடுங்க, அவங்க தைக்கட்டும். இதுல யாரு சிறப்பா வராங்களோ அவங்களுக்கு அடுத்த லெவல் வந்து எம்ப்ராய்டரி இந்த மாதிரி கூடிய பண்ணக்கூடிய மிஷின்கள், சிறந்த மிஷின்கள் அவங்களுக்கு கொடுப்போம். ஏன்னா மேடம் சொன்னது உண்மை. ஆக்சுவலி அது டோட்டலி கொமாட்ஸோட பிலாசபி அப்படிதான் போகுதுன்னு வச்சுக்கோங்க. என்னன்னா உழைப்பை யாரு வந்து நல்லா உழைக்கிறாங்களோ அவங்களுக்கு. 2வது உழைக்கக்கூடியது வந்து கடினமான உழைப்பா இருக்கணும்ன்ற அவசியம் இன்னைக்கு கிடையாது. அதாவது ஹார்ட் ஒர்க் கிடையாது. இன்னைக்கு தேவை ஸ்மார்ட் ஒர்க். யாரு ஸ்மார்ட்டா வேலை செய்யறாங்களோ அவங்க அடுத்தடுத்த லெவலுக்கு போவாங்க ஆட்டோமேட்டிக்கா. ஸோ அந்த மாதிரி ஸ்மார்ட்டா போகக்கூடியவங்க இருக்கிறாங்க. அதாவது இன்னும் கொஞ்சம் உயர்த்தி சொல்லணும்னா, நான் மட்டும் மிஷின் வாங்கி வச்சு நான் தைக்கிறவன் கிடையாது. நான் இன்னும் ஒரு 10 மிஷின் வாங்கி இன்னும் 10 பேருக்கு வேலை கொடுத்து, மேடம் சொன்ன மாதிரி நான் ஒரு என்டர்பிரனர், நான் ஒரு தொழில் அதிபர், அது சிறிய லெவலோ பெரிய லெவலோ தொழில் அதிபர் அப்படின்னு வர்றவங்களுக்கு எங்களோட உதவி என்னைக்குமே உண்டு. இதைதான் நான் அவர்கிட்ட சொல்லியிருக்கேன். ஏன்னா தானும் வாழ்ந்து அடுத்தவனையும் யார் வாழ வைக்கிறானோ அவன் தான் சிறந்தவன். இப்போ மேடம் சொன்னாங்க, அவர் சொன்னாரு எவ்வளோ இல்லையா, வந்து பல சமூக சேவைகள் செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு. அதனாலதான் நாங்க ஃபோரம் ட்ரஸ்டோட சேர்ந்திருக்கோம். ஏன்னா எங்களுக்கு தேவையான பார்ட்னர் யாருன்னா, நாங்க கொடுக்கக்கூடிய பொருள்களை பயன்படுத்துறது இல்ல, அவங்க என்ன பயன்படுத்துறாங்க, அவங்களுக்கு இதுல ஒண்ணுமே கிடையாது. சரியான இடத்துக்கு போய் சேரணும், சரியானது சேருது, சரியான அளவு சேருது, இதனால் எனக்கு எதுவுமே கிடையாதுங்கிறாங்க அவங்க. அதுதான் அவர் சொல்றாரு, அவங்களுக்கு இதுல எந்த பெனிஃபிட்டும் கிடையாது. என்ன ஒரே ஒரு பெனிஃபிட் தெரியுமா, கடைசியில ஒரு சந்தோஷம் இருக்கும், என்னால நிறைய பேரு வாழறாங்க அப்படிங்கிற அந்த சந்தோஷத்தை மட்டும்தான் எடுத்துக்க முடியும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி இருக்கிற என்ஜிஓ பார்ட்னர்ஸோட தான் நாங்க ஒர்க் பண்றோம். எங்களோட CSR ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பண்றோம்.
போன வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கும் ஒரு இப்போ எங்களுக்கு பெரிய சிறப்பெல்லாம் ஒன்றும் நான் சொல்ல முடியாது. போன வருஷம் 25 மிஷின், இந்த வாட்டி எங்களால முடிஞ்சது 40 மிஷின். அதை விட 15 மிஷின் எக்ஸ்ட்ரா வந்திருக்கு. இங்க பாருங்க. இங்க பாருங்க. இங்க பாருங்கம்மா. இங்க பாருங்க. பாருங்க. இப்படி வந்துருங்கக்கா. சுமதி இங்க பாருங்க. இங்க பாருங்க. இங்க பாருங்க. மேடம் இங்க பாருங்க. அக்கானோன்னு உடனே போய் எடுத்துடுறேன். இங்க பாருங்க. இங்க பாருங்கம்மா. இங்க பாருங்க. இங்க பாருங்க. வாங்கி பாருங்க. அனுப்பிரியா தனலட்சுமி வாங்கி பாருங்க. தனலட்சுமி தீபா இங்க பாருங்க. மறுபடியும் ட்ரைனிங் உங்களை சப்போர்ட் பண்ணுறாங்க. இங்க பாருங்கம்மா. இங்க பாருங்க. அது வந்து இன்னும் கூடுதல் மிஷன் கொடுத்துருக்கு. சரி ஆமாம் சரி தேங்க்ஸ்மா. இங்க பாருங்க. இங்க பாருங்க. இங்க ஸ்வேதா புனிதா இங்க பாருங்கம்மா. ஜெயஸ்ரீ நீங்க எல்லாம் போங்க. அப்படியே போங்கம்மா. அஸ்வினி எல்லாம் போங்க. போங்க அஸ்வினி. எந்திரிச்சாங்க போய் வரிசையா நில்லுங்க. அம்மா நீங்க எல்லாம் போங்க. இங்க பாருங்க. பிரேமபிரியா ஜெயஸ்ரீ பிரேமா இது புவனேஸ்வரி இங்க பாருங்கம்மா. மகாலட்சுமி மகாலட்சுமி வாங்க கொஞ்சம் போய்க்காங்க. ஜெயலட்சுமி
ரேவதி அங்கே இங்கே பாருங்க. உட்காருங்க அங்க பிரியம்மா உட்காருங்க. வாங்கிக்கிறேங்க மதுரை ரேவதி கூட மாத்திக்கிறேன். உட்கார். ஆமா இங்கே எல்லாமே பேர் வந்து ஆதார்ல உள்ளோடி கரெக்டா அண்ணா பார்த்து கையெடுங்க அண்ணா கையெடுங்க. இல்லை இல்லை இவங்க நான் சந்தியா அம்மா, இங்கே பாரும்மா. மாறி இருக்காது. இங்க பாருங்கம்மா. அஸ்வினி ஏன்னா ஆதார்ல உள்ளோடி பார்த்து கரெக்டா இருக்கு. நான் பார்க்க சொன்னேங்க சார். மேம் இங்கே பாருங்கம்மா. அப்படியே அப்படியே மேம் வசந்தா கொடுத்துட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா ஃப்ரேம். ஓகே. தமிழரசு சந்தியா வாங்கிக்கோ அடுத்து. இங்க பாருங்க. மேம் இங்கே பாருங்க. உட்காருங்கம்மா. மேம் இங்கே பாருங்க. வி தமிழரசு தமிழ் போமா போய் வாங்குமா. தமிழ் போ. இங்கே பாருங்க. இங்கே பாருங்க. இங்கே பாருங்க.